விஜய் அரசியல் இனி மேலே போக வாய்ப்பு இருக்கா? சூடு பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். அரசியலுக்குலாம் நிச்சயமா ஒதுங்க மாட்டேன். இனி அரசியலுக்குள்ள வந்தாச்சு, இழப்பாய் போச்சு. இனி பேக் அடிக்க முடியாது, இம்பாசிபிள். பேக் அடிச்சா அவரு ப்ராபபிலி அவர் சினிமா கரியர் இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சாருன்னா அதுவும் அவுட் ஆயிரும். ஜனநாயகன் படம் அவுட் ஆயிரும். ஏன்னா ஹீரோவே பேக் அடிச்ச பிறகு படத்துக்கு அது வேல்யூ. ஆனா இந்த நிகழ்வுக்கு அப்புறம் எல்லா கட்சிகளுமே ஒட்டுமொத்தமா அரச குறை கூறியதன் மூலம் அல்லது கூறுவதன் மூலம் அது திமுக எதிரான குரல், அது விஜய்க்கு சார்பான குரல் இல்லையா? திமுக எதிரான குரல் எல்லாமே விஜய்க்கு சார்பான குரல் நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க? வாய்ப்பு இல்லையா? எப்படி திமுகவை நீங்க எதிர்க்காம எப்படி அதிமுக அரசியல் பண்ண முடியும், இல்ல பிஜேபி அரசியல் பண்ண முடியும்? திமுக அதிமுக விட உயர்ந்த ஒரு சக்தியாக தன்னை மாற்றிக் கொள்வதற்கு இப்போது சாத்தியம் இருக்கா இல்லையா? சரி, அவர் இப்ப என்ன நினைப்பாரு, அதிர்ச்சி இருந்திருக்குங்க. இந்த சம்பவத்தை பார்த்த உடனே அதிர்ச்சி இருந்திருக்கும். ஏன்னா அவரு புதுசு, கண்ணுக்கு எதிராக ஒரு பெரிய கொடுந்துயிரும். அவரு பேசிட்டு இருக்கும் போதே நடந்துருச்சு முக்காவாசி மேட்டர். கீழே இருந்து சொல்றதெல்லாம் புரியுதுங்க. ட்ரோன் ஷாட்ல எல்லாம் ஆடியோவே கேட்குது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி திருச்சிக்கு போயும் திருச்சியில அவருக்கு ரியாக்ட் பண்ண முடியல. அனுபவம் வாய்ந்த தலைவர்களா இருந்தா இப்ப சொல்ற சதி கோட்பாடெல்லாம் அவர் திருச்சியிலேயே சொல்லியிருப்பாரு. அப்ப இதை அப்படியே தேர்தல் வரைக்கும் கொண்டு போறதா கற்பனை பண்ணி பாருங்க. விஜய் ஏன் எஃப்ஐஆரில் பெயர் சேர்க்கவில்லை, ஏன் விஜயை கைது செய்யவில்லை, ஏன் கைது செய்யவில்லை அப்படின்னா திமுகவோட வியூவர் தான் அதுக்கும் காரணம். புஷி ஆனந்த், நிர்மல்குமார், இந்த ஆதவ் அர்ஜுனா இவங்களை ஓட விட்டாங்க. எதுக்கு ஆதவ் அர்ஜுனா ஏன் அந்த போஸ்டிங் போடுறாரு? ஜென் செட் புரட்சி பண்ணிருமா? ஜென் செட் தான் நீ சினிமாக்காரங்க பின்னாடி நீக்குது, அப்புறம் எப்படி நீங்க புரட்சியை பண்ணுவீங்க? அதான் என்னோட கேள்வி. எனக்கு அது புரியவே இல்லை. வணக்கம் நண்பர்களே. விஜய் அரசியல் முன்னே போகுமா? யார் கூட்டணிக்கு தயாராவார்கள்? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ஷியாம். வணக்கம் நிஜந்தன். விஜய் அரசியல் இனி மேலே போக வாய்ப்பு இருக்கா? சூடு பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். அரசியல் நிச்சயமா ஒதுங்க மாட்டார். இல்ல, நேற்றைய வீடியோல அது தெளிவாகவே சொல்றாருல, இன்னும் அதிக வலிமையோடுன்னு சொல்றாரு. அப்படிங்கும்போது மேலும் ஒரு வாரமோ 2 வாரமோ 3 வாரமோ ஏதோ ஒரு கேப்புக்கு பிறகு பழைய தவறுகளை திருத்தி கொண்டு இதே வேகத்தோடு தான் அவர் போவாரு. என்ன காரணம்னா, இனி அரசியலுக்குள்ள வந்தாச்சு, இழப்பாய் போச்சு. இனி பேக் அடிக்க முடியாது, இம்பாசிபிள். பேக் அடிச்சா அவரு ப்ராபபிலி அவர் சினிமா கரியர் இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சாருன்னா அதுவும் அவுட் ஆயிரும். ஜனநாயகன் படம் அவுட் ஆயிரும். ஏன்னா ஹீரோவே பேக் அடிச்ச பிறகு படத்துக்கு அது வேல்யூ. அது எவ்வளவு 100 கோடி ரூபாய் பட்ஜெட்னு நமக்கு தெரியாது. 2 கரியர் அவருக்கு இருக்கு. சினிமா கரியர் தொடரலாம், தொடராம போகலாம். ஆனா ஒரு படம் இருக்கு. அரசியல் கரியர் தொடங்கிதான் ஆகணும். ஏன்னா அவர் சுத்தி ஒரு கிரௌட் இருக்கு. எனவே நிச்சயமாக அரசியலை விட்டு ஒதுங்க மாட்டார். ஆனா ஒதுங்க மாட்டார் அப்படின்னா பழைய வேகத்தோட போவார்னு நினைக்கிறீங்களா? அதாவது சில தவறுகளை திருத்துவார்னு நான் எதிர்பார்க்கிறேங்க. இப்போ இதுல அடிப்படையில நமக்கே எல்லாரும் நிறைய தடவை பேசிட்டோம், திருப்பி பேசுறதுல அர்த்தம் இல்ல. கேம்பெயினிங்ல தவறுகள் இருக்கு ஆர்கனைசேஷன். இதுல அதை திருத்துறதும் ஒன்றும் பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டுருச்சு. திருத்துறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. கண்டிப்பாக ஏதோ அடுத்த வாரத்திலேயோ இல்ல இன்னும் சில நாட்கள் கழித்தோ அதே கரூருக்கு அவர் போகத்தான் செய்வாரு. கிரௌடு வரத்தான் செய்யும், பாக்குறதுக்கு வரத்தான் செய்யுங்க. அது சினிமா நட்சத்திரத்தை பாக்குறதுக்கு வரமாட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ வரத்தான் செய்வாங்க. அதுல அவருக்கு ஒரு எழுச்சி கிடைச்சிடும். அடிப்படையில ஊடகங்களோட பணி இருக்கு. இதுல ஊடகங்கள் முழுக்க கவர் பண்ணுச்சு. அதுல ஒரு பூஸ்ட் கிடைச்சது. இனிமேலும் கவர் பண்ணத்தானே செய்யும். ஒரு அரசியல் ரீதியாக நீங்க வெற்றி அடைவதற்கோ இல்ல உங்களை பிரம்மாண்டப்படுத்தி காட்டுறதுக்கோ இன்றைய தேதிக்கு ஊடகங்களோட பணிங்கிறது ரொம்ப முக்கியம். 24/7. அப்போ அவங்க கண்டிப்பா அதை காட்டதான் செய்வாங்க. அவங்களை நீங்க தடுக்கவே முடியாது. அப்போ இந்த சம்பவங்கள்லாம் பப்ளிக் மெமரியில இருந்து இன்னும் எத்தனை மாசம் கழிச்சு தேர்தலை யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் வரும். பப்ளிக் மெமரியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் அவுட் ஆகத்தான் செய்யும். அரசியலில் தொடர்ந்து நீடிப்பார். வியூகம் என்ன, அப்படித்தான் நம்ம இதை அனலைஸ் பண்ண முடியும். என்ன வியூகம் சொல்லுங்களேன். என்ன வியூகம் என்ன இருக்கும்? நான் அவரு தனியா தான் அந்த பயணத்தை தொடர்வார்னு நான் நம்புறேன். அதாவது என்டிஏ கூட்டணி எதிர்பார்க்கிற மாதிரியோ வேற மற்றவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரியோ அரசியல் ரீதியாக அவர் இன்னொருவரோட ட்ரக் வச்சுக்கிறதுல அவருக்கு நஷ்டம் ஏற்படும். ஏன்னா அவர் ஒரு ஃப்ரெஷ்னஸ். நான் ஃப்ரெஷ்ஷா வரேன், இவங்க யாருமே சரியா செய்யல, நான் தான் சரியான பாதையை காட்டப் போகிறேன். அதாவது ஒரு நல்ல மேய்ப்பருங்கிற ரோல் எடுத்த பிறகு பிற மேய்ப்பர்களோடு சேர்ந்து அவர் இருக்க முடியாது. அது டோட்டலா அவருக்கு அகைன்ஸ்டா முடியும். எனவே வியூகத்துல கூட்டணி இல்லை. கண்டிப்பாக இந்த தேர்தலை அவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. சிறிய கட்சிகளுக்கான அகாமடேஷன் அது இருக்கலாம். ஏன்னா அவர் விக்கிரவாண்டியில அவர் சொல்றாரு, முதலமைச்சர் கேண்டிடேட் சிறிய கட்சிகளுக்கும் அதிகாரத்துல பங்கு, நம்மோடு கூட்டணி சேர்ப்பவர்கள் அப்படின்னா ஒரு கூட்டணி வேணான்னு சொல்லல. பெரிய கட்சிகளோட கூட்டணி இருக்காதுன்னு தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். பெரிய கட்சிகள்னா அவங்களும் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் வச்சிருக்காங்கல்ல. அப்போ எப்படி விஜய் முதலமைச்சர் கேண்டிடேட், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கேண்டிடேட்டா?
அது சரியா வராது. முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லாத சிறிய கட்சிகள் அந்தந்த பகுதிகளில் சிறிய சிறிய செல்வாக்கோடு இருப்பவர்கள் அவங்கள சேர்க்கலாம். அவர் நோன்னு சொல்லல. அதுக்காக அதை வச்சு நான் சொல்றேன். இது வரைக்கும் அவர் அதுக்கு நோன்னு சொல்லல. சார் நீங்க மன்னிக்கணும் சார். இப்போ காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போன் பண்ணி 15 நிமிஷம் பேசினாரு. இல்ல விஜய் திரு குருமூர்த்தியை பார்த்தாரு. இல்ல பிஜேபி காரங்க பேசுறாங்க. புலனாய்வு செய்ய வந்த என்டிஏ குழு அவங்க சில கருத்து சொல்றாங்க. இது பிஜேபி தன் பக்கம் விஜய் வைத்துக் கொள்ள நினைக்கிறது, காங்கிரசும் விஜய் தன் பக்கம் வைத்துக் கொள்ள நினைக்கிறது. இதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் அதாவது இந்த பேச்சே சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அந்தந்த கட்சிகளுக்கு உரித்தான இயல்பான அரசியல் ஆசை தானே. ஒருவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்கு. சிரஞ்சீவிக்கு அப்படி ஆஃபர் வந்துச்சு இல்லைங்க. பிரஜாராஜ்யம் கட்சி தொடங்கி அவர் முதல் தேர்தல் காணும் போது அந்த ஆஃபர் வந்து காங்கிரஸ் கட்சி கொடுத்தது. திருப்பி 18 எம்எல்ஏ நம்ம ஜெயிச்சாங்க அவங்க. அது ஒன்றும் சாதாரண ஒரு மோசமான வெற்றின்னு சொல்ல முடியாது. நல்ல வெற்றி தான். முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிற ஒரு அப்படியான ஒரு ஹோதால அவர் போனாரு. அது இல்லைன்னு ஆயிப்போச்சு. அப்புறம் திருப்பி காங்கிரஸ்க்கே அவர் போய் சேர்ந்து யூனியன் மினிஸ்டரான வரலாறுலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. அது எல்லாமே 26க்கு பிறகுதான். வேற முடிவு எடுத்தாருன்னா 26க்கு பிறகு. ஆனா இப்போதைக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு விஜயோட சேர்ந்தால் என்ன லாபம் நஷ்டம்னு பாத்தீங்கன்னா, ஆல் இண்டியா லெவல்ல வந்து எம்பி கிடையாது இல்ல விஜய் கிட்ட. எம்பி இருக்க வாய்ப்பு கிடையாது இல்ல. இனிமேல் 2029 தான் அதை நீங்க பார்க்க முடியும். அப்ப காங்கிரஸ் கட்சி இப்ப ராகுல் காந்தி தான் எந்திரிச்சு பேசுறாரு பார்லிமெண்ட்ல. பிஜேபி எம்பிக்கள் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு குரல் கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு வந்து அந்த வாய்ஸ் பவர் வேணும் இல்ல, லங் பவர், சவுண்ட் போடுறதுக்கு ஆள் வேணும் இல்லங்க. அது வந்து யாரு ப்ரொவைட் பண்ணுவா? இப்ப இருக்கிற இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சியில் தானே ப்ரொவைட் பண்ணும். தமிழ்நாடுன்னா திமுக தானே. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி ஒரு நல்லெண்ண சமிக்கை காட்டலாம், எதிர்காலத்துல வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கலாம். இல்ல திமுக நம்மள ரொம்ப பேடா டீல் பண்ணிருமோ, 29ல பேடா டீல் பண்ணிருமோங்கிற பயம் இருக்கும். பொதுவாக தேசிய கட்சிகளுக்குங்க மாநில தேர்தல் பற்றி பெரிய அக்கறை எல்லாம் கிடையாது எப்போதுமே. எனக்கு தெரிஞ்சு என்னோட பத்திரிகையாளர் அனுபவத்துல காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு தடவை தான் தனித்து நிற்க முயற்சி செய்தது. அது மூப்பனாரை முதல்வராக்குவோங்கிற அந்த பாயிண்ட் தான் காங்கிரஸ் ஆட்சி. 89 ராஜீவ் இன்னைக்கு தேதிக்கு என்ன ஆச்சுங்க? 89க்கும் 2026க்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. மூப்பனார் வாழப்பாடி ராமூர்த்தி எல்லாம் அக்செப்டபிள் லீடரா இருந்தாங்க. அதாவது செல்வ பெருந்தைகள்லாம் விட ஜாஸ்தியான லீடர்ஸ். அவங்க லீடர்ஷிப் மெட்டீரியல் ஜாஸ்தி. பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி சோனியா காந்தி காம்பினேஷன் தமிழ்நாடு பூரா அவங்க டிராவல் பண்ணாங்க. அதையும் இப்ப இருக்கிற நிலைமையை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அப்போ காங்கிரஸ் கட்சி விஜயோட கூட்டணின்னு வச்சுக்குவோம், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். இப்ப விஜய் முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணுவாரா? அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவாருன்னே பிரச்சாரம் பண்ணிட்டு போறவ. சரி, காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா செல்வ பெருந்தகை முதலமைச்சர் ஆவார்னு விஜய் பிரச்சாரம் பண்ணுவாரா? வாய்ப்பு இல்லைங்க. சும்மா இதெல்லாமே வந்து யூகத்தின் அடிப்படையில, ஒரு கற்பனையின் அடிப்படையில, இல்ல ஒரு அரசியல் வியூகமா சொல்றதுதானே தவிர, ராகுல் காந்தி விஜய்கிட்ட போன் பண்ணி பேசுனதோட முக்கியத்துவம் என்ன என்றால், விஜய் என்பவரை நம்ம குட் புக்ஸ்ல வச்சுக்கோங்கிற அந்த ஒரு ஆல் இண்டியா அப்ரோச் தான். கூட்டணிங்கிற அந்த வியூகமா எனக்கு அது தெரியல. பிஜேபிக்கு அந்த எண்ணம் இருக்கும். ஆனா அதிமுக கூட்டணியை வச்சுக்கிட்டு அப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணுவாரா? விஜய் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுவாரா? இது நடக்காத இது. அதாவது இல்லாத ஊருக்கு போகாத வழி கதை இது. ஆனா இந்த நிகழ்வுக்கு அப்புறம் எல்லா கட்சிகளுமே ஒட்டுமொத்தமா அரச குறை கூறியதன் மூலம் அல்லது கூறுவதன் மூலம் அது விஜய்க்கு சார்பான ஒரு குரலாகத்தான் இருக்கு. அது அப்படி பாக்குறீங்களா? இல்ல திமுகவுக்கு எதிரான குரல் பாக்குறீங்களா? திமுக எதிரான குரல், அது விஜய்க்கு சார்பான குரலா இல்லையா? திமுகவுக்கு எதிரான குரல் எல்லாமே விஜய்க்கு சார்பான குரல் நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க? வாய்ப்பு இல்லையா? எப்படி திமுகவை நீங்க எதிர்க்காம எப்படி அதிமுக அரசியல் பண்ண முடியும்? இல்ல பிஜேபி அரசியல் பண்ண முடியும்? சரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் இதுல இருக்குங்க, அதெல்லாம் நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல. அப்ப அதை வந்து ஹைலைட் பண்றதுதான் ஒரு எதிர்கட்சியோட வேலை. ஹைலைட் பண்றாங்க, அது தவறு ரைட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மேற்கொண்டு அடுத்தடுத்த கட்ட நீதி பரிபாலனத்துக்குள்ள போய் சிக்குது. இனிமேல் வந்து அது கோர்ட் தான் டிசைட் பண்ணும். அதுக்கடையிலேயே வந்து வீடியோ பதிவுகள் எல்லாம் போட்டு கவர்மெண்ட் வந்து தங்கள் தரப்பை வந்து அவங்க என்னன்னு விளக்கி சொல்லிட்டே வராங்க. இதுல இதுதான் தவறு அதுதான் தவறுன்னு சொல்லாம ஒட்டுமொத்தமா சில தவறுகள் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் தெரியும்ல. தமிழ் சமுதாயத்தின் பேர்ல தவறு இருக்கா இல்லையா? நடிகர் பின்னாடி ஓடுறீங்க. எத்தனை பேர் பேட்டி கொடுக்குறாங்க இவங்களுக்கு விஜய் தான் கடவுள்னு. அப்படியா இருக்கணும் தமிழ் சமுதாயம் இத்தனை வருஷம் கழிச்சு? எனக்கே கேவலமா இருந்துச்சு. அடடா, இதுக்காவா இவ்வளவு தூரம் 50 வருஷமா எழுதி படிச்சு பேசிட்டு இருக்கோம், இன்னமும் இவங்க இப்படித்தானே இருக்காங்க, 60கள்ல இருந்த மனோபாவத்துல இன்னமும் இருக்காங்களே, அப்படிதான் எனக்கெல்லாம் தோணுச்சு உண்மையிலே. அப்ப இதுல வந்துங்க அடிப்படையில சில ஒரு குறிப்பிட்ட வயசு ஏஜ் பிராக்கெட்ல இருக்கவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சினிமா மோகம் இருக்கலாம், ஒரு தடவை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி உயிரையே வந்து பணைய வச்சு வந்தாச்சு. மரத்து மேலே ஏறி தொங்குறாங்க, எங்க கடவுள்ன்றாங்க. அது ஒரு குரூப், அதை மறுக்கல. அந்த குரூப் மட்டுமே வச்சு நம்ம அரசியல் பண்ண முடியாது. ஆனா விஜய் வந்து அதை
அதை ஒத்துக்கிறதுக்கு அவருக்கு டைம் எடுக்கும். எப்ப அது தெரியும்னா 2026 தேர்தல் நடக்கும்ல, வாக்குப்பதிவுக்கு முன்னாடி நடக்கிற கேம்பெயின், அப்பதான் தெரியும். இப்ப இதே சம்பவம் வாக்குப்பதிவுக்கு கொஞ்சம் முந்தி இதே மாதிரி விஜய் கரூருக்கு ஒரு டூர் போய் தேர்தல் பிரச்சார டூர் போய் நடந்திருந்தா என்ன ஆகும்? இது அவர் உணர்வதற்கே இந்த தேர்தல் வேணும்னு தான் நான் நினைக்கிறேங்க. அவரை இந்த ரெண்டு கட்சிகளையும் மாறிய, ரெண்டு கட்சியை தாண்டிய ஒரு சக்தியாக இப்போது இருந்து அவரை மாற்றிக் கொள்வதற்கு சாத்தியம் இருக்கா? இல்லை. திமுக அண்ணா திமுக விட உயர்ந்த ஒரு சக்தியாக தன்னை மாற்றிக் கொள்வதற்கு இப்போது சாத்தியம் இருக்கா? இல்லை. இல்லைன்னு தாங்க நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா கட்டமைப்பு தான். விஜய் வந்து அவர் வந்து ஒரு கட்சியோட முகம், ஒரு பிகர், கிரௌடு புல்லர். எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. கிரௌடு மேனேஜ்மெண்ட்ங்கிறது வேற, புல்லிங் இஸ் டிஃபரெண்ட். கிரௌடு கண்ட்ரோல்ங்கிறது வேற. நீங்க ஒரு இடத்துல போய் கூட்டம் போடுறாங்க, கான்ட்ரவர்ஷியலா ஒரு பிகர் இருக்கிறோம், கூட்டம் போடுறோம், 1000 பேர் 2000 பேர் வரத்தான் செய்வாங்க. விஜய் சினிமா ஸ்டார் 20,000 பேர் போயிருக்காங்க, அதெல்லாம் ஓகே தான். 20,000 பேர் ஆர்கனைஸ் பண்ணி நீங்க ஓட்டு போட வைக்கணும்ல. 20,000 பேரும் ஒரு மாவட்டத்துக்காரங்க இல்ல, பல மாவட்டத்துக்காரங்க. சரி, கரூரை சேர்ந்தவங்களே அதுல ஒரு 10,000 பேர்னு வச்சுக்கோமே. இந்த 20,000த்துல பாதி வந்து கரூர்காரங்க. கரூர்ல ஏதோ ஒரு தொகுதியில ஓட்டு போட போறவங்க. கரூரை சுத்தி பல தொகுதிகள் இருக்கும். அப்போ வந்து 2,000 பேர் 3,000 பேர் தான் கடைசியில வாக்காளர்களா மிஞ்சுவாங்க. அதுல சில பேர் வாக்கு உரிமை இருக்க மாதிரியே தெரியல, ரொம்ப சின்னவங்களா இருக்காங்க. அப்போ இந்த 2,000 பேரை நீங்க ஆர்கனைஸ் பண்ணி போலிங் பூத்துக்கு கொண்டு போய் ஓட்டு பதிவு பண்ண வைக்கணும்ல, அதுக்கு மிஷினரி வேணுமேன்ற. நீங்க அந்த ஒரு ஆர்கனைசிங் அமைப்பு, அந்த ஒரு நிர்வாக அமைப்பு, அதுலதான் குளறுபடி இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? நான் முழுமையா அப்படிதாங்க நினைக்கிறேன். என்னன்னா இப்ப வந்து நான் எத்தனையோ கேம்பெயின்ஸ் நானும் பார்த்திருக்கேன், ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். கேம்பெயினுக்கு நம்ம கிரௌடை கண்ட்ரோல் பண்றது யாருன்னா லோக்கல் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவனுக்கு தான் முகமே தெரியும். இப்ப வந்து குறிப்பிட்ட பகுதி, அந்த பகுதியில இருந்து ஒரு 100 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த பகுதியில ஒரு ஆர்கனைசர் இருந்தாருன்னா அவருக்கு 100 பேருமே தெரிஞ்சிருக்கும். இங்க அது இல்லைங்கிறது நல்லா தெரியுது. என்னன்னா யாருமே இல்ல. பார்ட்டி மிஷினரியா அதுக்கு பிறகு சம்பவம் நடந்த பிறகு இல்ல பாருங்க. பார்ட்டி மிஷினரி இருந்து போய் ஆறுதல் சொல்லவோ அப்படியான எந்த முயற்சியும் இல்ல. ஆபீஸே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுறீங்க நீங்க இப்ப சொல்லுங்க? அவன் இல்லாம நீங்க எப்படி? அதாவதுங்க ஒரு கொடுந்துயர் நடந்திருக்கு, மக்களை ஆற்றுப்படுத்துவதற்கு லோக்கல் பார்ட்டி இல்ல. அதை விட மிகப்பெரிய போராட்டம் வந்து வாக்குப்பதிவு ஒரே நாள்ல நடக்கிறது. இந்த கிரௌடு வந்து 234 தொகுதியிலையும் வேலை பார்க்கணும். 234 தொகுதியிலையும் வேலை பார்க்கறதுக்கான அமைப்பு நடக்குமா நடக்காது? நிறைய பேரு அதாவதுங்க வாக்களி தன்னெழுச்சியா வந்து வாக்கு போடுறவங்கிறது எத்தனை சதவீதம்? தமிழ்நாட்டோட ஆவரேஜ் ஓட்டிங் தன்னெழுச்சியா வந்து வாக்கு போடுறவங்க 70% தான். தன்னெழுச்சிக்கு பின்னாடி பண எழுச்சி, ஜாதி எழுச்சி எல்லாம் இருக்குங்கிறது நமக்கும் தெரியும். மறைச்சு பேசுறதுல அர்த்தம் இல்ல. அப்ப 70% தான் ஓட்டு பதிவாகுது. 6 கோடி ஓட்டு இருந்தா ஒரு 4 கோடி ஓட்டு தான் நீங்க எதிர்பார்க்க முடியும். 4 கோடி ஓட்டுல கையில வந்து 1 கோடி 1.5 கோடி ஓட்டை வச்சிருக்கிற கட்சி அதிமுகவும் திமுகவும் இல்லையா? ஆமா ஆமா. பிற கூட்டணி கட்சிகள் வந்து அதுக்கு பலம் சேர்ப்பாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு பலம் சேர்ப்பாங்க, அதிமுக கூட்டணி கட்சிகள் அதிமுகவுக்கு பலம் சேர்ப்பாங்க. அப்ப ஆவரேஜா வந்துங்க இந்த 6 கோடி ஓட்டுல 4 கோடி ஓட்டு இதுக்குள்ளேயே மடங்கிரும். ஆமா, பிராக்டிகல் ரியாலிட்டியா பாருங்க. 4 கோடி ஓட்டு மடங்கிரும், மீதி 2 கோடி ஓட்டு. 2 கோடி ஓட்டு இல்லாம எப்படி விஜய் கிடைக்கும்? 4 அணி இப்பவுமே கண்ணுக்கு தெரியுதுங்க. 4வது அணி சீமான். சீமானுக்கு ஒரு கட்டமைப்பு உருவாயிருக்கு இல்லையா? தேர்தலில் கண்டாச்சுங்க. முதல் தேர்தல் வேணா அவருக்கு ஒண்ணும் தெரியாம இருந்திருக்கலாம். இந்த தேர்தல் அவரே தேர்தல் விற்பனர் ஆயிட்டாரு. அப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற ஓட்டுல ஒரு பகுதியை அவர் எடுப்பாரு. அது போக 4 முனை வந்தாலே 5வது முனை வந்துருங்கிறதா என்னோட பார்வை எப்போதுமே. ஏன்னா இந்த 4 முனையிலும் இடம் கிடைக்காதவன் என்ன பண்ணுவான்? ஓபிஎஸ்க்கு எதுலயும் இடம் கிடைக்கலன்னு வைங்க, ஓபிஎஸும் அவர் பையனும் அரசியல் விட்டு போயிருவாங்களா? டிடிவிக்கு எதுலயுமே இடம் கிடைக்கலன்னு வைங்க, டிடிவியும் அவரோட ஃபாலோவர்ஸும் அரசியல் விட்டு போயிருவாங்களா? ஆனா டிடிவி விஜய் பக்கமே கண் வச்சிருக்காரு. இருக்கட்டுங்க, விஜய் என்ன முடிவு எடுக்க போறாரு நமக்கு தெரியாதுல்ல. சரி, அவர் வந்துங்க இப்ப என்ன நினைப்பாரு? அதிர்ச்சி இருந்திருக்குங்க, இந்த சம்பவத்தை பார்த்த உடனே அதிர்ச்சி இருந்திருக்கும். ஏன்னா அவரு புதுசு, கண்ணுக்கு எதிர வந்து ஒரு பெரிய கொடுந்துயரம். அவரு பேசிட்டு இருக்கும் போதே நடந்துருச்சு முக்காவாசி மேட்ரு. கீழ இருந்து வந்து சொல்றதெல்லாம் புரியுதுங்க. ட்ரோன் ஷாட்ல எல்லாம் ஆடியோவே கேக்குது. கீழ இருந்து அவங்க வண்டிக்குள்ளேயே வந்து சொல்றாரு ஒருத்தர் பெரிய பிரச்சனை இருக்குங்கன்னு. சோ அவர் கண்ணெதிர நடந்ததுனால அந்த அதிர்ச்சியில இருந்து அவர் மீள்றதுக்குரிய ஒரு அனுபவம் அவர்கிட்ட இருக்க வாய்ப்பு இல்லை. அதனாலதான் அவரு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் டிராவல் பண்ணி திருச்சிக்கு போயும் திருச்சியில அவருக்கு ரியாக்ட் பண்ண முடியல. அனுபவம் வாய்ந்த தலைவர்களா இருந்தா இப்ப சொல்ற சதி கோட்பாடெல்லாம் அவர் திருச்சியிலேயே சொல்லியிருப்பாரு. தனி விமானத்தை பிடிக்க போகும்போது என்னென்ன பேசணுங்கிறத மனசுக்குள்ள ஒரு பிம்பத்தையோ இல்ல அவரோட அட்வைசர்ஸோ யாரோ ஒருத்தர் சொல்லி இறங்கும் போது கண்டிப்பா பிரஸ் கேட்குங்கிறது தெரியாதா? கரூர்ல சம்பவம் நடந்தோம்னா திருச்சி பிரஸ் கேட்டுருமே, மீடியாவும் பிரஸும் கேட்குது. அதுக்குள்ளேயே வந்து அவர் ஒரு கோட்பாடை சொல்லியிருக்கணும். அவர் சொல்லல. ஏன் சொல்லலைன்னா அவர்கிட்ட வந்து அவரை தாண்டிய
கீழே இருக்கிற கட்டமைப்புக்கு அந்த நாலேஜ் இல்ல, தெரியலங்க. ஏங்க புஷி ஆனந்துக்கு என்னங்க தெரியும்? வாய்ப்பு என்ன? யோசிச்சு பாருங்க. புஷிங்கிற ஒரு தொகுதியில அவர் எம்எல்ஏவா இருந்திருக்காருங்க. பாண்டிச்சேரியில மொத்தம் 2 தெரு அது, இல்ல 3 தெரு. வாய்ப்பு இல்ல. இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது, இவ்வளவுதான். அப்ப இத அப்படியே தேர்தல் வரைக்கும் கொண்டு போறதா கற்பனை பண்ணி பாருங்க. இன்னும் எத்தனையோ கேம்பெயின் இருக்கும். கேம்பெயின்கள்ல அரசாங்கம் கட்டுப்பாடு விதிக்கும், போலீஸ் கட்டுப்பாடு விதிக்கும். தேர்தலை ஒட்டின பிரச்சாரத்துல கட்டுப்பாடு கிடையாது. அந்த 14 டேஸும் அவங்கவுங்க சொந்த வலிமையில தான் நீங்க போகணும். இதை விட பெரிய கிரௌடு புல்லரை நான் பார்த்திருக்கேங்க. உதாரணமா டிடிவி 2019. ஆமா, பெரிய கிரௌடு இருந்ததா இல்லையா? பெரிய கிரௌடு. அவர் போற இடங்கள் எல்லாமே ஒரு வருங்கால முதலமைச்சராகவே சித்தரிக்கப்பட்டது. கடலூர்ல எல்லாம் பயங்கர கிரௌடுங்க. கடலூர் இங்க எல்லாம் வேலூர் பகுதியில நல்ல கிரௌட். கம்யூனிட்டி எல்லாம் கிடையாது அப்போ அங்க. ஆமா, அது எவ்வளவு ஓட்டு கடைசியில வந்துச்சு? 2-3 காரணம். சின்ன ஒரு காரணம், அந்த இவிஎம்ல பல இடங்கள்ல அந்த சின்ன மாட்டுச்சு, தொக்கா மாட்டுச்சு, அது சரியா வரல. ஆனா அதிகபட்சமா அவர் வாங்கி இருக்கக்கூடிய ஓட்டுங்கிறது 10% தான் வாங்கி இருக்க முடியும். அத ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டியா இருந்து ஒரு பெர்மனன்டான சின்னம் வச்சிருந்தாருன்னா 10 வாங்கியிருக்கலாங்க. அவர் 6 வாங்கினார். 6 பெரிய வெற்றி தான். ஆமா. அப்ப விஜய் ஒரு கட்சி, அவருக்கு ஒரு சின்னம் கிடைக்கும் இன்னும் ஒரு மாசம் 2 மாசத்துல. அதோட பேசிக்கா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த ஓட்டு வங்கி 10% தான் இருக்குங்க. நீங்க விஜய் பெரிய அளவுக்கு இது இருக்கு, புல் இருக்கு, கிரௌடு புல் இருக்கு, குழந்தைகள்லாம் சொல்லுதுங்க, மக்கள்லாம் சொல்றாங்க எங்களை கடவுள்னு சொல்றாரு, எது வேணாலும் சொல்லிட்டுங்க. அவ்வளவுதான் லெவல், அவ்வளவுதான். 10 தாண்டணும். திமுக என்ன நினைக்கும் அப்படின்னா, விஜய் எவ்வளவு ஓட்டு வாங்கினாலும் என்ன, நம்ம எதிர்ப்பு ஓட்டு தானே, சாப்பிடட்டும், அவ்வளவுதான், நமக்கு இவ்வளவுதாங்க கிடைக்கும், நமக்கு அந்த கணக்கு இருக்குல்ல. ஏன்னா அவங்க 75 வருஷம் ஓல்டு பார்ட்டி, கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கும் நல்ல அனுபவம் இருக்கு. இவ்வளவுதான் நமக்கு ஓட்டு விழுங்கிறது எல்லா ஊர்லயும் துல்லியமா தெரியும். அப்ப அவங்களோட கூட்டணி கட்சியோட சேர்த்தா அவங்க ஓட்டு வங்கி 40% தான். 46, 47 இருந்துங்க. இதுல லோக்சபால கண்டிப்பா குறையும். 40% வச்சுக்கிட்டு எப்படி ஜெயிக்கிறது, அதான கேள்வி. பேலன்ஸ் 60% எதிர்ப்பு ஓட்டு இருக்கு. 60% பிரிச்சுக்கிட்டே போறாங்க. அப்ப சீமானுக்கு ஒரு 2% கூட வந்தா யாருக்கு லாபம்? விஜய்க்கு 2% கூட வந்தா யாருக்கு லாபம்? திமுக லாபங்க. அடிப்படை கணக்கு இதுதாங்க. அதனாலதான் இப்ப உதாரணமா விஜய் ஏன் எஃப்ஐஆரில் பெயர் சேர்க்கவில்லை, ஏன் விஜயை கைது செய்யவில்லை, ஏன் கைது செய்யவில்லை அப்படின்னா திமுகவோட வியூகம் தான் அதுக்கும் காரணம். பாருங்க, வாட் எவர் இட் இஸ் புஷி ஆனந்த், நிர்மல்குமார், அப்புறம் ஆதவ் அர்ஜுனா, இவங்களை ஓட விட்டாங்க. எதுக்கு ஆதவ் அர்ஜுனா ஏன் அந்த போஸ்டிங் போடுறாரு? இங்க என்ன ஜென் செட் புரட்சி பண்ணிருமா? ஜென் செட் தான் நீ சினிமாக்காரங்க பின்னாடி நீக்குது, அப்புறம் எப்படி நீங்க புரட்சியை பண்ணுவீங்க? அதான் என்னோட கேள்வி. எனக்கு அது புரியவே இல்லை. நேபாளம் மாதிரி ஜென் செட் புரட்சி செய்ய வேண்டும்னா ஜென் செட் தான் பின்னாடி நிக்கையா, எப்படி புரட்சி பண்ணு சொல்லுங்க? அதான் தடுப்பெல்லாம் ஏறி குதிக்கிறான், மரத்துல ஏறி தொங்குறான், அஸ்பெஸ்டா சீட்ல விழுகிறான், தேச்சரி ஷெட்டை பிரிச்சு எடுக்கிறான், எனக்கு கடவுள்ன்றான். அதுதான் ஜென் செட் இன்னைக்கு இருக்கு. அதுதான் நம்ம கண்டிக்கிறோம். இப்படி இருக்கீங்களப்பா, சோத்துக்கு உழைங்க, குடும்பத்தை பாருங்க, இதுதானே பாயிண்ட். அப்ப அந்த சென்செட் புரட்சி பண்ணுமா? எங்கனக்குள்ள இருந்து பண்ணும்? எதுக்கு அந்த போஸ்டிங்? உடனே போஸ்டிங்கை ரிமூவ் பண்ணியாச்சு. அனுபவம் இல்ல. சரி, போஸ்ட் போட்டா நம்ம அதுல உறுதியா நிக்கணுங்க, ரிமூவ் பண்ணக்கூடாது. ரிமூவ் பண்ணியாச்சு. எவ்வளவு உண்மை இல்லைங்க. லடாக்ல பிரச்சனை, அவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர், கைதாயிட்டாரு. ஆனாலும் அவரோட பதிவுகளையோ இல்ல அவரோட போராட்ட குணத்தையோ அவர் மாத்திக்கிடல. இல்ல, அவர் என்ன நாளைக்கு அது ஸ்டேட்ஹுட் ஆனவனு சிஎம் ஆனவன்னு நான் நினைக்கிறாரு? இல்ல, என் நிலைப்பாடு இது, இதை நான் மாத்திக்க மாட்டேன், அவ்வளவுதான். அப்ப அது நிலைப்பாடு ஆதவ அர்ஜுனுக்கு இல்லைங்கிறது எதை காட்டுதுன்னா, அவருக்கெல்லாம் உறுதியான ஒரு விஷயம் இல்லைங்க. இப்ப இவங்க அந்த 3 பேரை ஓட விட்டுருவாங்க. நீ கோர்ட்டு கோட்டை தான் அலையணும், வேற வழி கிடையாதுங்களே. அப்ப என்ன ஆகுங்க? என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இதுல கான்சென்ட்ரேஷன் குறையும். நான் பத்திரிகையும் நடத்திட்டு 184 வழக்கையும் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு சிபிஐ என்கொயரி, ஒரு பொய் சொல்ற கருவி டெஸ்ட், பாலிகிராஃப் டெஸ்ட், என்ன அப்புறம் என்னோட ஐடி ரைடுகளா விட்டானுங்க. எல்லாத்தையும் தாண்டி தான் வந்தோம். வயசு என்ன வசதி இருந்தது நமக்கு? நம்ம என்ன சினிமா பிரபலமா? பத்திரிக்கை எழுத்து நம்ம எழுதிட்டோம், அதுல நிக்கணுங்கிறது தான். எந்த கோட்டையா போய் மன்னிப்பு கேட்டிருப்போமா? இது நம்ம எடுக்கிற நிலைப்பாடுங்க. அதுல இருந்தெல்லாம் பேக் அடிக்க கூடாது. அடிச்சா நமக்கு மரியாதை கிடையாது. இல்ல, நீ வரக்கூடாது. சௌரியமா வாழணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதுல இருங்க. உங்களை யாரு வேணாம்னா, எப்போ வசதியோ அப்போ நாங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கிறோம். படம் ஃபெயிலியர்னா ஃபெயிலியர், நல்லா இருந்ததுன்னா பார்க்க போறாங்க, அவ்வளவுதானே. இந்த இடத்துல அவர் விஜய் யாரை நம்புறாருன்னு எனக்கு புரியல. அவரோட டோட்டல் இதுலயே வியூகத்திலேயே அவர் யாரை நம்புறாரு, யாரையுமே நம்பலையோங்கிற சந்தேகமும் வருது. ஏன்னா அவரோட வீடியோ பதிவு, நேற்றைய வீடியோ பதிவுலாம் அப்படிதான் தெரிஞ்சது எனக்கு. இன்றைய தேதிக்கு நான் இதை எப்படி பாக்குறேன்னா, விஜய் அரசியலுக்கு தொடர்வார். அவரே அதுக்கு அட்மிஷன் கொடுத்திருக்காரு, தொடர்வார்.
விஜய் கூட்டணியும் வைப்பார். யாருடன் கூட்டணி வைப்பார் அது வந்து அவருக்கு கணக்கு இருக்கும். விஜய் வந்து 2026 முதலமைச்சர் ஆவாரா? ஆக மாட்டார். சரி சரி சரி. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்கு புரிந்ததுக்காக தெரிவித்தேன். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.